வணக்கம் தமிழர்களே, தமிழ் சாபக இந்த வீடியோ பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட மூத்த நடிகையும் பழம்பெரும் நடிகையுமான சௌகார் ஜானகி அவங்க இன்னைக்கு மறைந்த செய்தி வெளியாயிருக்கு. சௌகார் ஜானகி அவங்க 1950ஆம் ஆண்டு சௌகாரு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட பெயரை சௌகார் ஜானகின்னு மாற்றிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க 4 முதலமைச்சர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட சீரியல்கள்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதுமே இவங்க வாங்கியிருக்காங்க. இப்படி பல விருதுகளை வென்ற இவங்க எம்ஜிஆர், சிவாஜி, என்டி ராமாராவ், ஜெமினி கணேசன், ராஜ்குமார், நாகேஸ்வர் ராவ்னு பல தென்னிந்திய நடிகர்களோடையும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று ஆழ்வார்பேட்டையில் இவங்க மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காங்க. தன்னோட 94வது வயதில் உடல்நல குறைவு காரணமாக இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது. தமிழ் சினிமாவோட மிக மூத்த நடிகையாக இருந்த சௌகார் ஜானகி அவங்க மறைவுக்கு பலருமே அஞ்சலி செலுத்திருக்காங்க. சௌகார் ஜானகி அம்மா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்னென்னா 2024ஆம் ஆண்டு சந்தானம் நடிச்சில் வெளிவந்த பிஸ்கோத்து திரைப்படம். சௌகார் ஜானகி அம்மா அவங்களுக்கு தமிழ் சார்பாக நாங்களுமே எங்களோட மறைவுகளும் அஞ்சலிகளும் செலுத்திக்கிறோம். அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலும் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணுங்கள்.